இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, காடை உப்பு கறி தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஆயில் ஆட் பண்ணி, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிருவோம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது தான். அது நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்பதான் வந்து நம்மளுடைய காடை உப்பு கறி நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லாவே வதங்கட்டும். அது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம். அடி பிடிக்காம அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நல்லது. அதுக்கடுத்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த காடையை பாருங்கள், நல்லா ஸ்மாலாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக உப்பு தூவி விட்டுருவோம். அப்பதான் அது சீக்கிரமாக வதங்கி சீக்கிரமாக வேகும் அப்படிங்கிறக்காக. இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிருவோம். இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு அடிக்கடி ஓப்பன் பண்ணி மட்டும் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கட்டும். ஏன்னா இப்போ வந்து நல்லா எண்ணெயிலே வேகுது. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கம்மியாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக மிளகை வந்து நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இல்லைனா மிளகுத்தூள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட மல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த தூளையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உப்பு மிளகு கறி வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். வாங்க உப்பு கறி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.